அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கொத்தமல்லி தாங்க விதைக்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் விதைக்க போகிறோம். இதுதாங்க கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி. இது பார்த்தீங்கன்னா சைஸில் சின்னதாக இருக்கும். இதுவே ஹைப்ரிட் ரகமாக இருந்ததுன்னா இதை விட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொத்தமல்லி விதைக்கிறதுக்காகவே நேற்று ஒரு சின்ன தொட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டு மாட்டு சாணம் எருவு இருக்கு இல்லையா, அதோட கலந்த செம்மண் நாங்கள் இதுலேயே நிரப்பி வச்சுருந்தோம். இங்கே பாருங்க, இப்படி தாங்க இந்த கொத்தமல்லியை ஒன்று ரெண்டாக நம்ம உடச்சிக்கலாம். அதாவது இது அம்மியிலேயே வச்சு உடைப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுங்கிறதுனால நம்ம கையிலேயே உடச்சிக்கிட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா நாட்டு கொடி உருளை விதைச்சிருந்தோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து நம்ம அம்மியிலையோ அல்லது கையிலையோ நம்ம 2-3 உடச்சிக்கலாம். அதை உடச்சி அதை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சி விட்டுறலாம். இது ஒரு 5-6 நாளில் பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொத்தமல்லி தலையாக வேணும்னா அறுவடை பண்ணிக்கலாம் 30 to 40 நாளில். அல்லது கொத்தமல்லி விதையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 3 மாதங்களாவது ஆகும். அதாவது 90 நாட்கள் ஆகும். அது வரையிலும் நம்ம இதை அப்படியே வச்சு தண்ணி விட்டு வளர்த்து அதுக்கப்புறமா நம்ம விதைகளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா பரவலாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா முளைச்சும் வரும். மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி விதைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு சரியாக வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வச்சு நம்ம விதைகள் அதிகமாக விதைச்சிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விதைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உருளைக்கிழங்கு போட்டிருந்தோம் இல்லையா விதைக்கி, அதை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டு கொத்தமல்லியை போட்டிருக்கோம். பார்ப்போம் எப்படி வளர்ச்சி வருதுன்ட்டு.